வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே. யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? பேர் என்ன பேர்? பக்கத்தில் வா. 35 வயசாவது யாரையும் கூட்டு வந்தாலும் கூட ஏற்றுக்கலாம். அதையும் செய்யலை. நம்ம தான் ஒரு மகளை பார்த்து கல்யாணத்தை முடித்து வைக்கணும். கண்ணை மூடுங்க 2 வரும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். துர்க்கை வாரா. பிள்ளையார் கோயில் எங்கப்பா இருக்கு? அடுத்து கண்ணை மூடு. இன்னும் கொஞ்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன். நாதன் மூடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. சிவன் எங்கே இருக்கிறார்? வீட்டுக்கு பின்னாடி. அங்கே புற்று இருக்கா? ஆனால் நாகம் இருக்குது. கால் வந்துட்டு வாங்க. உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. வாங்க செல்ல குட்டிகளே. உன் உடல்நிலையை பார்த்தேன். ஒரு பக்கத்தில் சவ்வெல்லாம் வீங்கி வலியும் வேதனையுமாக இருக்குது. ரத்த ஓட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அது சரியாயிரும். அதை பற்றி இன்னைக்கு கவலையை துற விடுங்கோ. சரியாப்பா? அதனால் ஐப்பசி மாதத்துக்குள்ளே 2 ஜாதகம் வரும். ஒரு ஜாதகத்தை பொருத்தமாக கொண்டு வந்து விடுறேன். உன் மகனுடைய மனசையும் பக்குவப்படுத்தி இதை கல்யாணத்தை நடத்தி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இந்த கனியை கொண்டு போய் கடையில் வை, வியாபாரம் பெருகும். விபூதியை வீட்டில் வை, வெட்டியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்துட்டு போங்க. போங்க. கர்மசாமிக்கு அடுத்து பணம் தந்தாச்சே. ஆசை போய் வெளியில் விட மாட்டேங்குது. சரி, அடுத்த உத்தரவு. அதே கும்பகோணம். வாழவா அல்லது வேண்டாமா? வாங்க. 3 பேருக்கு 3 குணம் இல்லை. 3 பேருக்கு 2 குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குது? 2 குணம் இருக்குது. அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்தேன். அது வேண்டாம். உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு உத்தரவில் கேட்டேன். அப்பா அம்மா சொல்லுப்படி பார்த்தா அது வேண்டாம். ஆனால் ஏன் மனதுப்படி பார்த்தா எனக்கு நல்லவனாக தான் நடந்தான். அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. கருப்புசாமி, வாழவா வேண்டாமா நீங்களே எனக்கு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு நைட்டை நீ புலம்பிக்கிட்டு படுத்துக்கிட்டேன். உண்மை தானே? கால் வந்துட்டுவான். நீங்கள் தான் உட்காருங்க. அவன் தானே புலம்புனா. அவன் காலில் வந்துட்டுவான். சரிண்ணா? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் 2 சொல்கிறீங்க. இன்னொரு இடத்துல 2ஆம் தரமாக ஒரு கல்யாணத்தை பார்த்து நான் நல்லா இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும், அவளையே சாமி திருத்தி தந்துட்டா நல்லது தாம்னு உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம். அதனால் உங்களுக்கு நான் இன்னும் சரியாக 28 நாட்கள் கால அவகாசம் சொல்லியிருக்கு சாமி. 28 நாட்களில் வழக்கறிஞரை பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தகவலை நீ தெரிவிக்க வேண்டும். அது உனக்கு எதிர்கால சட்டத்துக்கு காவலாகவும் முதல் அறிக்கையாகவும் இருக்கும். வெற்றியாக்கி தரேன். 28 நாள் கால அவகாசத்தில் எல்லாம் வெற்றியாகிடும். நடக்கும். 28 நாள் கழிச்சு போயிட்டு நாளையிலிருந்தே செய்யணும். வரலாம். இந்தா உனக்கு தொழிலுக்கு பணம் கிடைக்கும், வெற்றியாகும். வேறு என்ன வேணும் மகளே? சொல்லு. எல்லாமே நல்லாயிரும். தைரியமாக இருங்க. வீணாக குழப்பக்கூடாது. வாப்பா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்லிட்டேனே. நான் சொன்ன முடியும். நீ செய்ய சரியாக போயிடும். திருப்பி பேச மாட்டேன். வேலை உனக்கு இப்போ ஒரு போஸ்டிங் இருக்குது. நீ இப்போ ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறிய, நான் கூட வருவேன். போ, அடிச்சிடும். போ 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 போ. நல்லா இருக்கும். ஒரு கேள்வி தான் இன்றைக்கி. அடுத்து பார்ப்போம். கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? யாரும்மா? என்னம்மா பிள்ளை? பிள்ளை பேர் என்ன பேர்? என்ன பேர்? அருள் சிவம். எங்கே இருக்கிறாரு? என்ன செய்யணும் அவனுக்கு? காலில் வந்துட்டு வாங்க. யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி ஓட்டுக்கொள்ளும். இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வாங்க. பூனை போல வாழாதங்கன்னு சொல்லுவான்.
எப்படி பூனை பதுங்கி பதுங்கி போய் எலியை பிடிச்சிக்கிடுவோம். யாரை போல் வாழுங்க அன்பு உள்ளதாக. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தனக்கு தெரியாமல் அது தானாக நினச்சியும் தலையில் மண்ணெளி போட்டுக்கணும். அப்படியே வெயில் சூடு தாங்க முடியாமல் பனி வந்துடும், மண்ணெல்லாம் உறைஞ்சி அதில் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கண்ணு கணக்கு முளைச்சிக்கிட்டு இருக்கும். கடைசியில் ஒரு சிலுத்திருப்பும் கீழே விழுந்துடும். யாரைன்னு பெறாம கோர்ட்டுக்கு போவோமா வீட்டிலே முடிப்போமா? கண்டிப்பாக அவள் வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டியா நீ? அவன் என்ன சொல்கிறான்? எதுக்கு கல்யாணம் முடிச்சானா? உன் மகன் மேலே குற்றம் இருக்குது, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். கால் வந்துட்டுவான். என்ன பெரிய விளக்கண்ணே அவன்? கால் வந்துட்டுவான். நீ அமௌண்ட் எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து நீதிமன்றம் பக்கத்தில் போகிறதுக்கு தயாராக இல்லை. புரியுதா உனக்கு? இன்னும் ஒரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருது. அதில் அந்த மனத்தை நான் பக்குவப்படுத்தி தரேன். அதுக்கு 65 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அதுக்கு இடையில் என்னை நீ 2 முறை வந்து பாரு. உன் பிள்ளைய தெளிவு பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். அதுக்கு அடுத்து பேசுவோம். அதை பற்றி வருவல அப்போ பேசுவோம். உட்கார். கர்மசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் வாங்க. திருப்பூர் திருப்பூர் வாங்க. திருப்பூர் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? பெண் மகளின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை? அங்கே நின்று பேசணும். என்ன பிரச்சனை? நீ அங்கே போய் நின்று போந்தால. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? திருப்பூர் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தாங்க. பைசில் 1. என்னம்மா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்கணுமா? கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? சரிவா. திருமணம் சம்பந்தமாக அடுத்து கேட்டு வந்தவங்க நந்தகுமாரா. இன்னொரு தரம் கால் வந்துட்டாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னார் தான் வேணும்னு சொல்கிறது எந்த வகையிலடா நியாயம்? மனத்துக்கு பிடிச்சிருக்குங்க. அவங்க வீட்டை நான் கொஞ்சம் அவங்க அம்மாவுடைய மனத்தை கொஞ்சம் போய் பார்த்து தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன். சற்று பொறுமையாக இரு, ஆத்திரப்படாத. இன்னும் 1.5 மாதம் டைம் இருக்குது. ஆமாம். இந்தா அட்வான்ஸ் வாங்கிட்டு வா, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவர்கள் திருப்பூர். குழந்தை என்னடா குழந்தை? குழந்தை வர வேணுமா? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் யாருமா? குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்திருக்கு. யாருக்கு? உன் பேர் என்னடா? திருப்பூரை தாண்டி குதிரை போகுது. அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒரு பாலமும் நதியும் தெரியுது. பாலம், நதி, ஆறு எங்கே இருக்குது? உங்கள் எல்லையை கடந்து போனால் இருக்கா? பெருமாள் கோயில் அங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம், பக்கத்தில் வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனம் குழம்பாமல் இருக்கியா? தெளிவாக குழப்பிக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா. மருத்துவ ரீதியாக எதுவும் செக்கப்லாம் பண்ணிட்டீங்களா? உங்கள் 2 பேருடைய மனோநிலைகளையும் பார்த்தேன். இவன்கிட்டருந்து நீ தெளிவடைந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இவனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாத மனநிலைகளை படைத்தவன். ஆனால் அவன் உண்மையான உள்ளமுடையவன்.
இவனால் ஒரு முடிவு மட்டும் எடுக்க முடியாது எதிரியுமே. புரியுதா? அதுக்கு காரணம் கிரகங்களாக இவன் பிறந்த அம்சமானு பார்த்தா இவன் பிறவி அம்சமே அப்படி தான். ஆனால் உங்கள் 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு மயில் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து சொல்லிட்டார். அதனால் உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகா என்று நீங்கள் பெயர் வைக்கலாம். கால் வந்து சொல்லலாம். அம்மா அம்மா குழந்தைய நல்லா வச்சுக்காமா, தங்கமாக வச்சுக்கா. அதனால் இது தெய்வ சக்தியாலவே உங்களுக்கு இந்த குழந்தை கிடச்சிரும். இப்போதைக்கு உங்களுக்கு தொழிலில் நஷ்டமும் கொஞ்சம் கடனும் பட்டு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலைகளிலிருந்து உங்களுக்கு விடியல் உருவாக்கி தெளிவை உருவாக்கி தாரேன். அதனால் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானத்துக்குரிய இடம் நமக்கு மாறுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையான வேறு இடத்த செட் பண்ணி தாரேன், வருமானத்தை பெருக்கி தாரேன். கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வா. இந்தா வெற்றி உண்டு. குழந்தை பெற்று ஆனந்தமாக வா. வேலை கிடச்சாச்சு, சம்பளம் கிடச்சாச்சு, காப்பாற்றிடுவோம். வாங்க வந்துடும்டா, தைரியமாக இருடா. 3 முறை என்னைய பாரு. அக்கா அக்கா கருப்பசாமி தெளிவாக இருக்கும். போய்ட்டு வாங்க. மரத்தை மட்டும் குழப்பா மாதிரி எல்லாம் சரியாக இருக்கும். என்ன சாப்பிட்டு போங்க, அவசரப்படுறாங்க. இன்னும் 3 முறை என்னை நீங்கள் பார்க்கணும். அடுத்த குழந்தை வர கேட்டு வந்தது யாருமா? கால் வந்துட்டு வரலாம். ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி நீங்காத பொட்டுடைய சமயபுரத்தாளி சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாருமம்மா. என்னப்பா நீங்கள் வந்து உட்காந்தா மாரியம்மா வரால, என்னடா விஷயம்? மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. கத்தி போல் வேப்பிலையான் காளியம்மன் அருமருந்தான். வாமா பக்கத்தில் வா, உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்களினுடைய ஒரு ஆத்மா தெய்வீகமாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருது. அப்பப்போ தெய்வ சங்கல்ப பூஜைகள், மேளதாளங்கள், நாத ஒலிகள், சாம்பிராணி வாசங்கள் இவைகள்லாம் எடுக்கும் பொழுது மேலெல்லாம் மெய்சில் இருக்கிறத மாதிரி ஒரு பாவனை தோன்றும் உடம்பில். அது சாமியா அல்லது வேறு எதுமா அப்படிங்கிற உள்குழப்பம், தெளிவடைய முடியாத வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்கும். புரியுதா? ஆனால் இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி நான் பேசின உடனே வேப்பிலைக்கு மேலே ஒரு பெண் குழந்தையை படைச்சி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு. அதனால் பொம்பளை பிள்ளை பிறப்பா மாரியம்மான்னு பேர் வச்சுக்கலாமா? கால் வந்துட்டுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வா பக்கத்தில். எந்த அறுவை சிகிச்சைக்கும் பயப்பட வேண்டாம். சொன்னது மாதிரி தோன்றும். ஆனந்தமடை வாய். இந்தா வெற்றி உண்டு. என் கடன்கள் தீரணும் சாமின்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. 4.25 ஆண்டுகள் செய்கிற தொழிலும் மனவர்த்தமும் குழப்பமும் நடக்கும். சில பேர்களுடைய ஐடியாக்களில் கொண்டு போய் பணத்தை போட்டு நீ வெற்றி அடைய முடியாமல் தோல்வி அடைந்தாய். இதில் வீட்டில் பெண் ஒருவர்களுடைய ஆரோக்கியத்தில் குறையும், வாக்குவாதத்தால் மனவேதனையும் உன் குடும்பத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா?
கிரகங்களை போய் பார்த்தா இன்னும் 1.5 வருஷத்துக்கு இதான்டா நிலைமை, நீ பொறுமையாக வண்டியை ஓட்டுறான்னு தான் சொல்லியிருப்பாங்க. கால் வந்துட்டு வா. உன்னையே கேளு. ஒன்னேன்னா என்னையே கேட்க சொல்லுதியா? கேட்டுருவோம். கற்பராயன் எங்கப்பா இருக்காரு? தோட்டத்திலே இருக்காரு. உங்கள் தோட்டத்திலே இருக்காரா? அதான் நான் எங்கே இருக்கோம்னு கேளுடா அப்படி சொன்னார். உன்னையே கேள், என்னையே கேள். கிடாய் வெட்டுவீங்களா? ஆடாங்க ஏன்டா வெட்ட மாட்டீங்க? யாருமே வெட்டுறது. அதனால் அந்த மரபுப்படி என்னைய மாதிரியே வச்சுருக்கீங்க நீங்கள். அதனால தான் என்னையே கேள், உன்னையே கேட்காதுன்னு அர்த்தம். பொதுவாக கருப்பசாமின்னு சொல்லியிருந்தோம்னா நீங்கள் கிடாயை போய் வெட்டுவீங்க, ஆட்டை அறுப்பீங்க, கோழியை சுட்டு திம்பீங்க, எல்லாம் செய்வீங்க. கால் வந்துட்டாங்க. அப்போத்தியா நம்மளை மாதிரியே ஒருத்தன் சைவமாக கும்பிட்றாயா? பெரிய பாக்கியம் இல்லையாது. இந்தா அந்த தோட்டம் சம்பந்தமான மனக்குழப்பமும் தீரும். அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான சில வில்லங்கங்களான வார்த்தைகள்லாம் இருக்குது, அவைகளெல்லாம் சரிபடி தந்துட்டு உன் கடனை தீர்த்தாரேன். வேறு என்ன வேணும்? வண்டி விற்கணும். இந்தா அந்த வண்டியை அடுத்த வாரம் விற்றுட்டு வா, பக்கத்தில் வா, சந்தோஷமா இருப்போம். கர்மசாமிக்கு கவர்மெண்ட் ஆர்சி சம்மந்தமான விஷயம் எனக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு கேட்டு வந்தவன். அப்புறம் யாருக்கோ கோர்ட்டில் வழக்கு, யாருக்கு தம்பிக்கிறாங்க கோர்ட்டில் கேஸ், திருப்பூர் கேஸ் கிடக்கா? என்ன வழக்குண்ணே? நீங்கள் எதுவும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். எழுதி வந்துருச்சா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரே ஒரு இடம் சம்பந்தமாக ஒருத்தர் தூண்டி விட்டு ஒரு பொம்பளை வில்லங்கம் பண்ணுறா. இயற்கையாக பண்ணலை, தூண்டி விட்டு பண்ணுறா. இன்னொருத்தருடைய சொல்ல கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். 25 நாளில் மாறி போயிடும். பணத்தை மட்டும் ரெடியாக வச்சுக்கா, அமைக்க தந்துடுறேன். கால் வந்துட்டோம். அவங்களுக்கும் அதனால் பிரயோஜனம் உண்டு. என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. அந்த பிரயோஜனத்தையும் நடத்தி தரேன், உனக்கும் பலனுள்ளதாக ஆக்கித்தாரேன். அந்த அப்படியா மாறிட்டாங்களோ? அப்படியா? உங்களுக்கு போடக்கூடிய அந்த அதிகாரி வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கார், புரியுதா? அது இப்போ வெளுவில் உன் பகுதியில் வந்துடும். சட்டப்படி உனக்கு வாங்கி தந்துடுறேன். வெற்றி உண்டுப்பா. இந்தா மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமும் அடைவாய். வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு வந்த மகன். என்ன தம்பி வழக்கு அது? யார் போட்டிருக்கா? கால் வந்துட்டு மல்ல நிதானமாக செய்யுங்கண்ணே. இப்போ என்னண்ணே, நம்ம கோயில் தானேண்ணே, உட்காந்துங்க. அப்படியா? 3 விதமான கேள்விகளை நோக்கி வந்த மகன் நீ. ஒன்று இந்த வழக்கு, இன்னொன்று உன்னுடைய குடும்ப வழக்கு சம்பந்தமான விஷயம், இன்னொன்று நிலம் சம்பந்தமான வருத்தங்கள். கால் வந்துட்டு வா. உனக்கு இடம் சம்பந்தமான விஷயத்தில் உறவுக்குள் பகை இல்லாமல் பங்கீடுகளை சரி பண்ணி நினைத்த நிலைகளை உருவாக்கி தந்தால் போதுங்களா? 1. அடுத்த பைசில் பையன் இருக்கானா? பிள்ளைக்கு என்ன பேர்? அவளுக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடு, நான் பார்க்கட்டும். எஸ், அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாம் தெளிவாக நல்லவே நடக்கும். இந்த வழக்கில் வெற்றிக்கு 6 மாதத்துக்குள் கூட காம்ப்ரமைசன் பண்ணித்தரேன். அது வழக்காக ஆகாது. இந்தா ஜெயித்துக்கா. ஆனால் அந்த சுவரை கட்டி கொடுக்கணுமே தம்பி, என்ன செய்வேன்? அமௌண்ட்டை கொடுத்துருவோமா? வெற்றி ஆகிட்டார். கர்மசாமிக்கு அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? என்னம்மா பிள்ளையின் வாழ்க்கை? நின்று பேசுங்க. என்ன? ஏய் மறைக்காத. எந்த ஒரு சாமிக்கு? ஓய் பாபா நீ நில்லுக்கா, நீ கால் வந்துட்டு வா. இங்கெல்லாம் வந்து சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருமா, கொஞ்சம் உட்காருமா. என்ன வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வாங்க. இளநீ வந்துருச்சா? வெட்டி கொடு.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு பழக்க வழக்கமும் மனநிலைகளும் உன் பிள்ளைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமை வராமல் அடைக்கி உடைக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. காக்கா 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 கா இந்தாம்மா பக்கத்தில் வா. பிள்ளையினுடைய மனதை நிதானப்படுத்தி தரேன், ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த அப்படி ஆனந்தமாக இரு. அதே திருப்பூர் எல்லை எனக்கும் என்னம்மா எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன இடைஞ்சலாக ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா? ஏக்கா நீ இல்லை, நான் உன்னைய கூப்பிடவே இல்லை, நீ அமைதியாக இரு. என்ன கல்வியை பற்றி கேட்டு வந்தது யார்? கல்வி, பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருப்பா நீ? யாரெல்லாம் வந்திருக்கிய? என்ன படிக்கிறப்போ? கால் வந்துட்டு வா. தம்மாரா தமிழரா? தம்மார். கண்ணமுடே ஞாம் 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 ஞாம். கால் வந்துட்டு வா. பட்டயம் சம்மந்தமான படிப்புகள் இருக்கா? ஆமாடா, அது பட்டயம் சம்மந்தமானது தான். உனக்கு 75% மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றலை உனக்கு தந்தாச்சு. அதில் நீ வெற்றி அடைஞ்சிருவ, வேலையும் கிடச்சிரும். கால் வந்துட்டு வரலாம். மதுசூதனா வாடா தம்பி. கிருஷ்ணன் கோயில், பெருமாள் கோயில் எங்கடா இருக்குது? அதுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? திருப்பூர்லேருந்து அங்கே போவியா? பக்கத்தில். உலகளந்த பெருமாளா? விவரமில்லாத பையனாக இருக்கானே. இந்தா மகாவிஷ்ணுனுடைய அருளால் உனக்கு அந்த பணி கிடைக்கும், வெற்றி அடைவார். கல்வியை கற்றுக்கா, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் பத்திரம், அதாவது இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. பாப்பா ஆ